அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் வருத்த விதை போன்ற கர்ம வினைகளைப் பற்றி பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு மிக அழகான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, இதுவரை நீங்கள் சொன்னது எல்லாம் அறிவை, அதாவது ஞானத்தைப் பற்றியதாக இருக்கிறதே. அப்படியானால் அன்புக்கும் பக்திக்கும் இங்கே இடமில்லையா? இறைவனை பிரியத்தோடு நேசிப்பது தவறா? அதற்கு அந்த சித்தர் கண்களில் ஒரு பேரொளியுடன் பதில் சொல்கிறார். மகனே, பக்தியும் ஞானமும் வேறல்ல. அறிவின் உச்சம்தான் அன்பு, அன்பின் முதிர்ச்சிதான் ஞானம். இதை அவர் ஒரு இனிய உதாரணம் மூலம் விளக்குகிறார். சித்தர் சொல்கிறார், ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொள். அதில் எரியும் அந்த நெருப்புதான் ஞானம். அந்த நெருப்பிலிருந்து வெளிப்படும் ஒளிதான் பக்தி. நெருப்பில்லாமல் ஒளி இருக்க முடியாது. ஒளி இல்லாமல் நெருப்புக்கு மதிப்பில்லை. அதுபோல இறைவனைப் பற்றி தெரியாமல் அவனை நேசிக்க முடியாது. அவனை உண்மையாக தெரிந்து கொண்டால் அவனை நேசிக்காமல் இருக்க முடியாது. இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவருக்கு தன் தாயின் மேல் அளவற்ற அன்பு இருக்கிறது. இது பக்தி. அந்த தாய் யார்? அவர் தனக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார், அவர் எதை விரும்புகிறார் என்று அந்த மகன் தெரிந்து கொள்கிறான். இது ஞானம். இந்த அறிவு வளர வளர அந்த அன்பு இன்னும் ஆழமாகிறதல்லவா? அதுபோலத்தான் இறைவன் எனக்குள்ளேயே இருக்கிறான், அவரே இந்த உலகமாக இருக்கிறார் என்கிற அறிவு வளரும்போது எல்லா உயிர்களிடமும் நமக்கு அன்பு பிறக்கிறது. அதுவே மிக உயர்ந்த பக்தி. சித்தர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். பிராமணனே, ஆரம்பத்தில் நீ இறைவனை வேறாகவும் உன்னை வேறாகவும் நிலைத்து வணங்குவாய். இது ஆரம்பகால பக்தி. ஆனால் ஞானம் முதிர்ந்த பிறகு நானும் அவனும் ஒன்றுதான் என்று உணர்வாய். அப்போது உன் பக்தியே ஞானமாக மாறிவிடும். அங்கே பிரிவே இருக்காது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ என் மீது அன்பு வைத்திருக்கிறாய். ஆனால் அந்த அன்பு கிருஷ்ணன் என்கிற உருவத்தின் மீது மட்டுமே இருந்தது. அதனால்தான் நான் பிரிந்து செல்வேன் என்று தெரிந்ததும் நீ வருத்தப்படுகிறாய். ஆனால் நான் எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக இருக்கிறேன் என்கிற ஞானம் உனக்கு வந்துவிட்டால் அந்த பிரிவு உன்னை பாதிக்காது. அப்போது உன் பக்தி முழுமையடையும். நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் சடங்குகளையே பக்தி என்று நினைக்கிறோம். ஆனால் சித்தர் சொல்கிறார், யாருடைய இதயத்தில் கருணை இருக்கிறதோ, யாரிடம் அகந்தை இல்லையோ, அவனே உண்மையான பக்தன். அவனுக்கே ஞானம் கைகூடும். இதை கேட்ட பிராமணன் நெகிழ்ந்து போகிறான். அவன் கேட்கிறான், சுவாமி, இவ்வளவு உயர்ந்த உண்மைகளை சொன்னீர்கள். ஆனால் இந்த உலகம் ஒரு மாயை என்கிறார்களே. அப்படியானால் நான் பார்ப்பது கேட்பது எதுவுமே உண்மையில்லையா? அந்த சித்தர் சொல்லப் போகும் கயிறும் பாம்பும் பற்றிய அந்த மாய ரகசியம் அடுத்த பகுதியில்.